ஸோ நவீன உலகத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, ஃபுட் சேஃப்டிக்காக, உணவு பாதுகாப்புக்காக ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ஸ் இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஐ வச்சுருக்கிறாங்க உணவுகளுக்கு, கன்சியூமர் ரைட்ஸ், இதெல்லாமே பேசுது இல்லைங்களா. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி செஞ்சாங்க. அவங்க உணவு பாதுகாப்பு, சந்தை கட்டுப்பாடு, நுகர்வோருடைய உரிமைகள், இது எல்லாத்தையுமே முறையாக நடைமுறைப்படுத்தினாங்க. குரானையும் ஹதீஸையும் படித்து அதன் அடிப்படையில் ஆட்சி செஞ்சாங்க. ஹிஸ்பா சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க, அதாவது சந்தையை கண்காணிக்கிறதுக்கு ஹிஸ்பா சிஸ்டம். உமர் ரலியல்லாஹு காலத்தில் இந்த அமைப்பு இருந்தது. அதனுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தை பாதுகாப்பு, கண்காணிப்பு, உணவுப் பொருட்களுடைய தரத்தை சரிபார்ப்பது, கெட்ட பழுதான பொருட்களை விற்பனை செய்வதை தடை செஞ்சாங்க. அளவு நிலுவைகளில் மோசடி செய்வது, எடையை சரிபார்ப்பது, இதெல்லாம் ரெகுலராக செக் பண்ணுவாங்க. இது இன்றைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் போலங்க. ஸோ கலப்படம், அடல்ட்ரேஷனுக்கு கடுமையான தடை இருந்தது. ஒரு வியாபாரி நல்ல கோதுமையை கெட்ட கோதுமையை மறைச்சு வச்சிருந்தா அதை நபிஸ்லாஸ்லாமே என்ன செஞ்சாங்க, அதை கண்டிச்சிருக்கிறாங்க. உமர் அதை இது போன்ற விஷயங்களை கண்டுபிடித்து கண்டித்தாங்க. இது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதற்கு ஒப்பான ஒரு விஷயம். இந்த கலப்படம் செஞ்சா அபராதம் தான். அன்னைக்கு சமூக அவமானம் மட்டும் கிடையாது, சட்டத்துல தண்டனையே இருந்தது அதுக்கு. அடுத்தது விலை கட்டுப்பாடு. இன்னும் சில பேர் பார்க்கலாம் இல்லைங்களா, பொருட்களை சேமிச்சு வச்சு பிறகு ஹோர்டிங் செய்து பின்னாடி விலையை உயர்த்திடுவாங்க தேவையப்போ. ஸோ மக்கள் தேவைக்கேற்ற விலை நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், ஆன்டி ஹார்டிங் ஆக்ட்ஸ், இதெல்லாம் இப்போதான் பாஸ் பண்ணாங்க. ஆனால் இது இல்லாமல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு காலத்தில் அப்பயே அவங்க அமல் செஞ்சுட்டாங்க. மேலும் உணவு சேமிப்பு, இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்து கொண்டாங்க. பஞ்சம் ஏற்பட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பைத்துல் மால்ல இருந்து உணவு விநியோகம் செஞ்சாங்க மக்களுக்கு. பல்வேறு மாகாணங்கள்லேருந்து தானியங்கள் கொண்டு வரப்பட்டது. இது இன்றைய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ் என்று சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ரிலீஃப் ஸ்கீம்ஸ் சொல்றாங்க. இது போன்ற அமைப்புகளுக்கான முன்னோடி எப்பயோ செஞ்சுட்டாங்க. மேலும் தவறான தராசு பயன்படுத்துவதற்கு தடை இருந்தது, ஒழுங்கான அளவீடுக்கு கட்டாயம் இருந்தது, கட்டளைகள் இருந்தது. அளவு எடையில யாருமே மோசடி செய்ய முடியாது. நவீன காலத்துல தான் லீகல் மெட்ராலஜி ஆக்ட், வெயிட்ஸ் மெஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்தது. இன்று முத்திரை சீல் போடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்போதே நேரடியான ஆய்வுல இருந்தது. ஸோ அதிகாரிகள் மீதான கண்காணிப்பு இருந்தது. சந்தை அதிகாரி தவறு செஞ்சார்னா முஹ்தசிப் உடனே விசாரணை இருக்கும், உடனே பணி நீக்கம் செய்யப்படுவார். இன்றைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மீது உள்ள விஜிலன்ஸ் சிஸ்டம் போலங்க. ஸோ பொதுமக்களுடைய நலன் தான் அரசுடைய பொறுப்பாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஈராக்ல ஒரு கழுதை கூட வழுக்கி விழுந்துச்சுன்னா அதற்கு பாதை சரி செய்யாததற்காக நான் கேட்கப்படுவேன் மறுமையில் என்று பயந்தாங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, உணவு, பாதை, பாதுகாப்பு அனைத்தும் அரசின் பொறுப்பு என்பதை அவங்க உணர்ந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கு இருந்த ஹிஸ்பா சிஸ்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிக்கு முன்னோடி. அன்னைக்கு இந்த சந்தையில போய் நேரடி ஆய்வு செய்து இன்னைக்கு ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் உடைய முன்னோடியாக இருந்தது. கலப்படம் தடை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் அடல்ட்ரேஷன் லாக்கான முன்னோடியாக இருக்கு. அன்றைய விலை கட்டுப்பாடு நிர்ணயம் செய்வது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்பதற்கான முன்னோடியா இருக்கு. அன்றைய பசி நிவாரணங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிடிஎஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கான முன்னோடியாக இருந்தது. ஸோ இன்றைய உலகம் ஃபுட் சேஃப்டி ரைட்ஸ் எல்லாம் சமீபத்தில் தான் உருவாக்குச்சு இல்லைங்களா. பீத்திக்கு வாங்க, நாங்கள் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் கிடையாது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ இது எல்லாமே உமர் ரலியல்லாஹு ஆட்சியில இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டது, நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருந்தது. காரணம் அவங்க குரான் ஹதீஸ்ல இருந்து இருந்த அந்த சட்டங்களை அமல்படுத்தினாங்க, நேர்மையான ஆட்சி இருந்தது.